அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருந்தேன், நான் சிறுவயது விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஒரு மாங்கனி கிடைத்த விஷயமும், அந்த மாங்கனுடைய கொட்டையை ஒரு வண்டிக்காரர் என்னிடமிருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார் என்று உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். அதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்த விஷயங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ தான் நான் யோசித்தேன், அதாவது அந்த சின்ன வயசில் நான் யோசிக்கல. அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் தான் நமக்கு நிறையா வந்துகிட்டே இருக்குமே. பெரிய வயசு ஆக ஒரு 20 வயசு இருக்கும்போது நான் யோசித்தேன், நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த வயசில் நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் மாங்கொட்டையை வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு கூட அவருக்கு கிடைக்கலையே. ஒரு மாம்பழம் அவருக்கு முழுமையாக கிடைக்கலையே. ஆனால் நம்ம பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கோம். நம்ம அப்போ தான் அரிச்சுவடியே ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு ஒரு மாங்கனி கிடைக்குது. ஆனால் அவருக்கு நம்ம கொடுக்குற அந்த மாங்கொட்டையை வாங்கி அவர் சாப்பிட்டு சந்தோஷப்படுறாரு. உலகம் எவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணேன். எல்லாரும் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி நல்ல வாழ்வியலை முறைகளை பயின்று நல்லபடியாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்று நான் விரும்பினேன். அந்த விருப்பம் என்னை வழிநடத்தியது. நாம் முதலில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய 20வது வயதில் நான் விரும்பினேன், திட்டமிட்டேன். நீங்கள் அதுக்காக பெருசாக அப்படியே பிளான் பண்ணிட்டா அப்படி இப்படிலாம் நினச்சிக்க வேணாம். மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அந்த மனசுக்குள்ளே நினச்ச அந்த மன உறுதி என்னை நெறிப்படுத்தியது. நீங்களின் மனதில் திட்டமிடுங்கள், மனதை உறுதிப்படுத்துங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.